ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கல, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ தன் ராசிநாதன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது யோகம் தானா அப்படின்னாக்கா இது 100க்கு 100 யோகம் அப்படின்ற சொல்ல விரும்புகிறேங்க. சூரியன் மட்டும் 3, 6, 10, 11ஆம் இடங்கள் நின்று தசையை நடத்தும் காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசியல் அரசாங்கத்தினால ஆதரவுகள் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்றீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து வாழ்க்கையில் ஒரு படி உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாயிடுச்சுன்றீங்க. சார் என்ன சார் சொல்லிட்டுருங்க, உயர்வுன்னு சொல்லிட்டுருங்க, கடந்த ஒரு 3 வருட காலமாக நாங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லி மாளாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்சளவு சிம்மராசிக்காரர்கள் கடந்த 3 வருட காலமாக குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, பொருளாதார நெருக்கடிகள், தொழில் ரீதியான தடைகள், பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிட்டீங்கன்றது உண்மைதான். ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னாக்கா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ராகு கேதின் பிடியில் மாட்டினால்தான் நூலிலையில் உங்களோட வாய்ப்புகளானது தட்டி போகக்கூடிய அமைப்புகள் உருவானதுன்றீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து, இந்த மாதம் சொல்லக்கூடிய 2024 ஜனவரியிலிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் குரு பகவானை விட்டு பிரிஞ்சு சென்றதுனால இனிமேலுக்கு பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றீங்க. இனிமேல் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடுமனை வாசல் வாங்குவதற்கும், வீடுமனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய தேதியிலிருந்து என்ன ஒரு 2025 செப்டம்பர் மாத காலகட்டம் வரலும் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்கின்றீங்க. அது மட்டும் போதாதுன்னு உங்களோட ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமானது குரு பகவான் தனக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழிலானது பன்மடங்கு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும், ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதையுமே ஒரு காரியத்தை எடுத்தால் உடனே முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கடந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில் ஊரில் உள்ள நபர்கள்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவெடுத்திருக்கும். பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகளால் சிக்கி வைக்கிறது, இந்த அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் உயர முடியாதோ அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களால் முடியுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து செயல்பட ஆரம்பிங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரலும் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களும் தெளிவான ஒரு எண்ணங்களாக இருக்கும். செயல்படக்கூடிய காரியங்களும் அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நடைபெறாத வெகு நாட்களாக தடைபட்ட காரியங்கள்லாம் இந்த நேர காலகட்டத்தில் கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ராசிக்கு படுறதுனால குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதியின் அடிப்படையில் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பல இருக்குது. 3ஆம் இடமானது வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க, முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க, இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னேற்றி எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்க, அது உங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கனால 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை வில்லங்கள் ஏற்பட்டு கோர்ட்டுக்கே சொலக்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட சிம்மராசிக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குழந்தை பேர் இல்லாத நாட்கள் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலங்களில் குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல செல்லக்கூடிய காலகட்டத்திலேருந்து 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையே குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட ஜாதக பல்லாண்டு காலமாக ஒரு 4-5 வருஷமாக குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட கணவன்மணி இருவரின் ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் எதுவும் தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்கா ஏப்ரல் 30க்குள்ளார கண்டிப்பாக குழந்தை பேர் குழந்தை தரிச்சிருங்க. இல்லை ஏதாவது தோஷங்கள் இருக்குன்னா அதுக்கான கோயில்கள் எங்கேயோ அந்த கோயில்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் செய்வதன் விளைவாக சிறப்பாக இருக்கும். பரிகாரங்கள் அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்தில் ஏதாவது இந்த வாழைமரம் அது இதுன்னு சொல்லி அப்படி செய்யக்கூடிய பரிகாரங்கள் கிடையாது. புத்திர தோஷமோ திருமண தோஷமோ எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த புண்ணிய பூமின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழகத்தில் மட்டும்தான் கோயில் கோபுரங்கள் கட்டி வைக்கப்பட்டுள்ளதுங்க. அப்போ கோயில்களுக்கு அந்த எந்த காரகத்துவம் கெட்டு போச்சு, அந்த காரகத்துவம் பெற்ற கிரகத்தின்
கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலே அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடைகின்றவிதிங்க. ஒன்றும் தேவையில்ல, கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா சூடம் மட்டும் வாங்கி 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தாலே என்ன பிரச்சனைக்காக போகிறீங்களோ அந்த இது நடக்கும், இந்த தீர்வுகள் ஏற்படும். ஆனால் எந்த கோயில்களுக்கு போனால் என்ன பிரச்சனைகள் தீர்வுன்றது தெரியும் இல்லையா, அது உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்கும். இந்த நேரம் புத்திர தோஷம் எதுவும் இருக்குது அப்படின்னாக்கா எந்த கிரகத்தினால் புத்திர தோஷம் ஏற்படுதோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வரது நல்லாயிருக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்கள் சுய ஜாதக கணவன் மணி இருவன் ஜாதியும் செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாக்கா தோஷங்கள் இருந்தால் மட்டும் கோயிலுக்கு போனால் போதுமானது. இல்லையேல் உங்களுக்கு ஏப்ரல் 30க்குள்ளார குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றதுங்க. அதே போல் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறனால கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க, கிடையவே கிடையாது. இது சசயோகமாக செயல்படுறதை பார்க்க முடியுதுங்க. அரசியலில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் சனி பகவானால் எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. ஆனால் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது அந்தளவுக்கு யோகம் இல்லை. காரணம் என்னன்னாக்கா 2ஆம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு கொஞ்சம் தீர்வுகள் வந்தாலும் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் பணம் பத்தலை அப்படின்ற ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் சிம்மராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவீங்க. அப்போ திட்டமிட்டு செயல்பட ஆரம்பிங்க, ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அளவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது. அதே வேளை கேது பகவான் 2ஆம் இடத்தில் வீட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வாக்கு தடைகள், என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அது சரியான நேரத்தை செய்து முடிக்க முடியாத ஒரு தடைகள் ஏற்படலாம். இதுக்கு விநாயகர் பெருமானுக்கு ஒரு வழிபாடு செய்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். விநாயகருக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னாவே இந்த தன பிரச்சனைகளுக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஏற்படும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தெளிவாக சொல்ல வரங்க, சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு தொழில் மேலே அதிகமான அக்கறை எடுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய சாப்பிடாம விட்டுடுவீங்க. அதனால் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் சிம்மராசிக்காரர்கள் நேரத்துக்கு நேரம் மட்டும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அதே போல் தொழில் முடங்கி போச்சு, இனிமேல் தொழில் வளர்ச்சி பெறுமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளார உங்களோட தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபாரமானது இனிமேல் செலுத்தவங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சிகள் மென்மேலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத இருக்கிற நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். காரணம் என்னன்னாக்கா 7ஆம் இடத்தில் சனி பகவான் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார். எப்பொழுதுமே 7ஆம் இடம் தான் திருமண ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புகள், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பொறுப்புகள் 7ஆம் அதிபதிக்கு தான் உண்டு. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் சனி பகவான் 2 வருட காலத்தில் இருக்கனால வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்கள் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகுன்றீங்க. அதனால் எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.